வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சோதனைகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில சூழும்போது நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதுவரை இல்லாத, விளக்க முடியாத அற்புதம். தேவ தூதர்களின் அப்பத்தை இஸ்ரவேலர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு சில வேளைகளில் மட்டுமல்ல, 40 ஆண்டுகள். 78வது சங்கீதம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலர்களோ முறுமுறுத்தனர், முறையிட்டனர், அழுது புலம்பினர். எதிர்பார்ப்பது கிடைக்காமல் போகும்போதோ, எதிர்பாராதது நடந்து விடும்போதோ நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, திருப்தியற்ற மக்கள் முறையிட்டனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க மனதில்லை. அவர் நடத்தி செல்லும் பாதையில், சோதனை வேளைகளில் விசுவாசத்தில் வளர வாஞ்சை இல்லை. முறையிட மனது முந்தி கொண்டது, புலம்பிட வாய் ஒத்துழைத்தது. இஸ்ரவேலர்களைப் போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருக்கும்போது நாம் தேவனை துதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம், அவருடைய சமூகத்தில் நாம் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாய் இல்லாத போது, இந்த இஸ்ரவேலர்களைப் போல சூழ்நிலைகள் அவர்கள் எதிர்பார்ப்பது கிடைக்காத போது அவர்கள் முறுமுறுத்தார்கள், புலம்பினார்கள். சோதனைகள் வழியாய் தேவன் அவர்களை நடத்தும் போது விசுவாசத்தில் வளர அவர்களுக்கு வாஞ்சை இல்லை. அற்பமான உணவுக்காக ஆச்சரியமாய் வழிநடத்தின தேவனை, அவருடைய கிருபைகளை மறந்தவர்களாக முறுமுறுக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அங்கே தடுமாறிய தலைவன் இயலாமையை ஒத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கடின இருதயம் உள்ள இஸ்ரவேலரின் முறுமுறுப்பை சந்திக்க வேண்டிய சங்கடத்தில் இருந்த மோசேயால் தேவனிடம் தனது இயலாமையை ஒத்துக்கொள்வதை தவிர வேறெதும் செய்ய முடியவில்லை. அதன் உச்சக்கட்டம்தான் என்னை கொன்று போடும் என ஜெபித்தான். இதை நாம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, மோசே, எலியா யாவரும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தானே. நெருக்கங்களின் போது கர்த்தரின் பாதத்தில் விழுவோம். மோசேயின் வேதனையை நீக்கியவர் நம்மையும் பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக என்னாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, திக்கற்ற நிலையில் தேவன் திசை காட்டினார். மக்களுக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும், மோசேக்கு பாரம் குறைய வேண்டும். யார் உதவி செய்யக்கூடும்? தேவனே இவைகளுக்கு தீர்வு கொடுக்கிறார். ஞான வரத்தை தரும் ஆவியை 70 மூப்பர்களுக்கும் தந்து நிர்வாகம் முறையாக நடத்திட உதவுகிறார். அதைத்தான் நாம் 16, 17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கருமையானவர்களே, தடுமாற்றம் தரும் சோதனைகள் யாவும் நம்மை நாம் இன்னும் புரிந்து கொள்ள பயன்படுத்தப்படும் கருவிகளே என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. திக்கற்ற வேளைகளில் இனிமேல் என்ன செய்வது என்கிற சோதனைகளின் மத்தியிலே கர்த்தர் நம் மூலமாய் செயல்படுகிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.